நீங்க உணர்ல நீங்க இதயத்துல இருக்கக்கூடிய விஷயத்த ஆனஸ்டா ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. எல்லாமே சேர்த்து அவங்களுக்கு அந்த பதில் கண்டிப்பா கிடைச்சிருக்கும். ரமன் சார், I want to ask you, நிறைய பேருக்கு வந்து ஒரு வீடு வாங்குறது ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட். Sort of tells them that அவங்க எதுக்காக உழைச்சிட்டு இருக்காங்களோ அதை அவங்க பூர்த்தி செய்யறாங்கன்னு சொல்லிட்டு. So as a DAC developer, brand ambassador, உங்களுடைய மெசேஜ் டு first time home buyers என்னவா? ஓவர் யோசிக்கக்கூடாது. ஓரளவுக்கு I want to see the future. இப்போ வந்து தமிழ்நாடு is the second richest state. Is into infrastructure. I feel Ground floor versus top floor. எது உங்களுடைய preference? சிட்டிக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். சார், உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா தெரியாது, பட் மீடியால இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும். I'm sure Raman sir also knows. 3 எழுத்து மந்திரம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தருடைய பேரு 3 எழுத்துல முடிஞ்சதுன்னா அல்லது இனிஷியல்ஸ் 3 எழுத்தா இருந்துச்சுன்னா அதுல ஒரு தனி மேஜிக் இருக்காம். அண்ட் அதை தான் நான் பார்க்குறேன் இந்த அசோசியேஷன்ல. DAC, TAC means ARR. This is the spelling of success அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. So we a lot of pride and a lot of honor and உங்களுடைய பலத்த கரகோஷங்களுடன் UK, UAE, but the language, the friends, the Tamil. So I read the book over there. எனக்கு ஒரு ஏன் இந்த லோகத்தில் தெரியும் எனக்கு போய் ரீஸ்டார்ட் போகலாம். But I think it's memories, it's relationships. It's a give and take both. லைஃப் லெசன்ஸ். உங்களுடைய ரூட்ஸ் நீங்க எப்பொழுதுமே மறக்க கூடாது. நீங்க இங்க இருந்து ஆரம்பிச்சீங்களோ உங்களுடைய ஆரம்ப புள்ளியும் நீங்க எப்பொழுதுமே ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறது. I'm sure it will remain so, sir. எனக்கு நிஜமாவே நான் சொல்றேன், நீங்க வந்து ரமான் சார் ஒரு பிராண்ட் அம்பாசிடரா அவரோட கொலாபரேட் பண்ண போறீங்கன்னு சொல்லும்போது இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே அப்படிங்கிறது என்னுடைய ஃபர்ஸ்ட் தாட். Why ரமான் சார்? இந்த தாட் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? லாஸ்ட் 3 மாசமா ஏன் மனசுக்குள்ளாரையும் பாலா மனசுக்குள்ளாரையும் எங்க ஃபேமிலிக்குள்ளார பேசிக்கிட்டே இருந்தோம். ரொம்ப டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். உங்க எல்லாருக்குமே தெரியும், நாங்க எங்க சைஸ்க்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் பண்ணுவோம். இப்போ நீங்க பாத்தீங்க இவ்வளவு ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. இவ்வளவு ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும்போது நாங்க எங்க பிராண்டோட நாங்க இதுக்கு முன்னாடி ஒரு 3-4 பிராண்ட் அம்பாசிடர் சூஸ் பண்ணிருக்கோம். கிளாமர் வேணும்னு நாங்க நினைச்சிருந்தோம். ஏன்னா வீடு தான் மெயின், ப்ராஜெக்ட் தான் மெயின், அடுத்துதான் பிராண்டு, மார்க்கெட்டிங், எனி அவங்க பார்க்க வைக்கிறது தான் நம்ம என்ன பண்றோம். ஓவர் யோசிக்கக்கூடாது. ஓரளவுக்கு I want to see the future. இப்போ வந்து தமிழ்நாடு is the second richest state. Is into infrastructure. I feel partner into much more bigger projects later. I am also interested in architecture. We have a farm. I don't think I'm a peace garden. Container rich, probably India's first container studio. அதுக்கப்புறம் opens up for the cafe music company. And hopefully we're planning a big school, like really finding education, music education. When I looked at him, I said, I want to ask all those questions. Hindu Portu Gadiko, every managed for me, asked somebody. So it's not just I'm a bachelor. I'm very involved and interested in expanding my education. And still, Tamil Nadu, we don't have like India is not, we don't have entertainment
proper infrastructure for theatre. And இதெல்லாம் I think we can only do with partnership. Hopefully. Best of luck. உங்களுடைய பேஷன், உங்களுடைய ட்ரீம்ஸ் அண்ட் உங்களுடைய விஷன் அலைன் ஆகுது அப்படின்னு ரொம்ப அழகா சொன்னீங்க. தேங்க்யூ. மேபி பதில் கிடைச்சதான்னு தெரியல, உலகிட்ட நான் ஏதாவது நான் எக்ஸ்பர்ட் கிட்டே கொடுத்துறேன். பேட்டரி பிடிச்சா சார் பாத்தீங்களா? ரஹ்மான் சார் பிடிச்ச மைக் இங்க இல்ல, இப்போ அது திருப்பி தர மாட்டேன். பட் இல்ல சார், நீங்க உலர்ல இதயத்துல இருக்கக்கூடிய விஷயத்த ஆனஸ்டா ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. எல்லாமே சேர்த்து அவங்களுக்கு அந்த பதில் கண்டிப்பா கிடைச்சிருக்கும். ரஹ்மான் சார், ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ, நிறைய பேருக்கு வந்து ஒரு வீடு வாங்குறது ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட். சார்ட் ஆஃப் டெல்ஸ் தெம் தட் அவங்க எதுக்காக உழைச்சிக்கிட்டு இருக்காங்களோ அதை அவங்க பூர்த்தி செய்யறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஆஸ் அ டேட் டெவலப்பர், பிராண்ட் அம்பாசிடர், உங்களுடைய மெசேஜ் டு ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பையர்ஸ் என்னவா? முன்னாடி நான் ஒர்க் பண்ணிருந்தேன் 5 இயர்ஸ் பேக். இன்னைக்கு எங்க டீம் ஒர்க் பண்றாங்க. என் டேபிளுக்கு வரும் ஒரு half an hour டீடைல் டிஸ்கஷன், போட்ட கோட் எல்லாத்தையும் வச்சுட்டு வேற கோட போட வைப்பேன். திருப்பி 4 நாள் கழிச்சு திருப்பி வருவாங்க. ஒர்க் பண்ணிட்டு வென் அவங்க இப்போ அந்த சிலிக்கன் வேலி ப்ராஜெக்ட் பார்த்துருப்பீங்க. ஒரு 4 டேஸ் முன்னாடி கிளைண்ட்ஸ்லாம் மீட் பண்ணேன். ஒரு ரிட்டையர்ட் கவர்மெண்ட் டீச்சர்ஸ், அவங்க ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் புக் பண்ணும்போது நான் பார்த்தேன். அவங்க 2 இயர்ஸ் பேக் இப்போ வந்தாங்க. எங்க லைஃப்ல ஏதோ ஒரு அச்சீவ் பண்ண மாதிரி இருக்கு சதீஷ். நான் சென்னையில இருக்கிற மாதிரி இல்ல, பேர் சிலிக்கான் வேலின்னு வச்சிருக்கீங்க, என்னடா இப்படிலாம் ஒரு பேர் வச்சிருக்கீங்க. நாங்கள் திங்க் பண்ணோம், ரியலா சிலிக்கான் வேலியில இருக்கிற ஃபீல் எங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட்ல இருக்குன்னு என்ன பிளஸ் பண்ணாங்க. எனக்கு வார்த்தைலாம் இல்லாம அவங்க காதுல விழுந்துட்டேன். ஏன்னா அன்னைக்கு எனக்கு அந்த ட்ரீம் தான். எங்க டீம் சப்போர்ட்டோட சூப்பர் டூப்பர் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. சென்னையில மட்டும் இல்லை, கோயம்புத்தூர் இப்போ போயிருக்கோம். கோயம்புத்தூர் மக்கள் என்னை ஏன் இவ்வளோ ட்ரஸ்ட் பண்றாங்கன்னு தெரியல. லாஸ்ட் 1 இயர்ல ஒரு டைம் தான் நான் கோயம்புத்தூர் போனேன். எங்க டீம் இருக்காங்க. மோர் தென் 200 crore பிசினஸ் நடந்துச்சு. 2 ப்ராஜெக்ட் வந்து ஹேண்ட் ஓவர் பண்றோம். மேபி இங்க இருக்கிற அந்த சிஸ்டம்ஸ் நாங்க ஃபாலோ பண்றோம். எங்க கம்பெனி மேபி தமிழ் ரூட் இருக்கும். நம்ம மக்கள் எல்லாரும் சொல்ல இங்கிலீஷ் பேசினாதான் வந்து ஒரு பெரிய கார்பரேட் கம்பெனி இல்ல. ஃபார்ச்சூன் 500 கம்பெனிஸ்ல என்ன ஸ்டாண்டர்ட்ஸ் மெயின்டைன் பண்றாங்க, என்ன எஸ்ஓபிஸ் மெயின்டைன் பண்றாங்க, என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவாங்க, என்ன சிஸ்டம்ஸ் வச்சிருப்பாங்க, எல்லாத்தையும் ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனில மெயின்டைன் பண்றோம். எந்த என் டேபிளுக்கு வந்ததுன்னா 1 மினிட்ல வெளில போயிடும். எனி டிசிஷன் எனக்காக வெயிட் பண்ணுவாங்க. ஒரு டைம் இருக்கு, அவங்க அங்க ப்ரொசீட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஒண்ணே ஒண்ணு கஸ்டமருக்கு ப்ரௌச்சர்ல வார்த்தூர்ல ஒண்ணு இருக்கும், சைட்ல ஒண்ணு இருக்க கூடாது. அது ஒண்ணுதான் உங்க இன்ஸ்ட்ரக்ஷன். ப்ராஜெக்ட் எடுக்கும் போது எக்ஸல்ல பார்ப்போம் என்ன இன்வெஸ்ட்மென்ட், என்ன பேங்கிங் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும், நம்மளோட ஆபரேஷன் காஸ்ட் என்னன்னு போடுவோம். அதுக்கப்புறம் ஹேண்டிங் ஓவர் முடிச்சு மேபி 6 மாசம் கழிச்சு தான் எனக்கு அந்த ப்ராஜெக்ட்ல ப்ராஃபிட் இருக்கா என்ன நடந்துருக்குன்னே செக் பண்றோம். இன்னைக்கு வரையும் பேங்கர்ஸ் நல்லா செக் பண்ணிடுறாங்க. அதனால தான் 100 கோடி 200 கோடி லோன் கொடுத்துறாங்க. இன்னைக்கு இங்க சுந்தரம் அவங்க ஒரு 3-4 பெரிய பேங்கர்ஸ், சுந்தரமா இருக்கட்டும், கொட்டாக்கா இருக்கட்டும், ஆதித்ய பிர்லாவா இருக்கட்டும், இவ்வளவு பெரிய லோன் கொடுத்துருக்காங்க. ஒரு மயிலாடுதுறையில இருந்து வந்த ஒருத்தர் நம்பி 100 கோடி 200 கோடி கொடுக்கலாமான்லாம் நினைக்கலாம் இல்லை. சார் தேங்க்யூ சார். நான் ஆக்சுவலா மயிலாடுதுறை சொல்றேன் சார். எனக்கு நேட்டிவ் வந்து சிதம்பரத்துக்கு பக்கத்துல இருக்க மயிலாடுதுறை. மயிலாப்பூர் சொல்றேன். நானும் மயிலாப்பூர்ல தான் இருக்கேன். இல்லைங்க, நான் எனக்கு 42 வயசு ஆகுது. நான் 15 வயசு சென்னைக்கு வந்துட்டேன். நீங்க மயிலாடுதுறை ஆளா சென்னை ஆளான்னா ஐ எம் ப்ரவுட். நான் சென்னை ஆளுன்னு சொல்றேன். கோயம்புத்தூர் நான் போகும்போது என்ன கேட்டாங்க, நீ சென்னை ஆளுன்னு சொல்லாத, சென்னை டெவலப்பர் யாரும் நம்ப மாட்டாங்க, நீ மயிலாடுதுறைன்னு சொல்லுன்னாங்க. சென்னையில எனக்கு வாழ கொடுத்தது, சாப்பாடு கொடுத்தது. ஃபர்ஸ்ட் லேண்ட் ஓனர் மீட் பண்ணும்போது நான் சென்னையில இருந்து வரதான் சொன்னேன், மயிலாடுதுறையில இருந்து வந்தேன்னு சொல்ல. அந்த லேண்ட் ஓனர் இப்ப என்ன ரொம்ப பிளஸ் பண்றாரு. டைட்டில் வீடு கொடுத்துட்டேன், நல்ல குவாலிட்டியா இருக்கு. பாருங்க ரமன் சார், நீங்க சொன்ன முகூர்த்தம் அடுத்த ப்ராஜெக்ட் மயிலாப்பூர்ல அனௌன்ஸ் பண்ண போறாரு. நோ டவுட். ஓகே, லாஸ்ட்லி நீங்க 5 ஹாலிவுட் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு ஒரு டப்புன்னு லீக் பண்றாரு. நீங்க சொல்லுங்க, வாட் ஆர் யுவர் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ்? வாட் கேன் வி லுக் ஃபார்வர்ட் டு? அடுத்த படம் அதே ஹாலிவுட் ப்ராஜெக்ட் ராமாயண். என்னுடைய சீக்ரெட் மார்க்கெட் படம்
சீக்கிரம் ப்ராஜெக்ட் எவ்வளோ வந்து சொல்லுங்க. நிறைய சிங்கிள் டிஜிட்டா டபுள் டிஜிட்டா? almost double. Unbelievable. So நிறைய ARR magic நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு. This is such good news. But if I meet you up for a rapid fire இல்லாம I can't let you go. Sure, you can using what to do. Okay, இது வந்து ஒரு எப்பொழுதுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம். So ரெண்டு பேருக்குமே rapid fire. Okay, this or that. All related to real estate. அவருடைய மைக்கு மட்டும் யாராவது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அதான் அவ்வளோதான். So what is in your switch off பண்ணிங்களா? Ground floor versus top floor. எது உங்களுடைய preference? சார் நீங்க சொல்லுங்க. நான் சொல்லுங்க. Ground floor or top floor? நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. அவர் யோசிச்சு சொல்லுங்க. ஆல்வேஸ் டாப் ஃப்ளோர்ங்க. கீழ எல்லாம் பார்க்கறதே இல்ல. மேல மட்டும் தான் பார்க்கறோம். ஸ்கையை மட்டும் தான் பார்க்கறோம். ஸ்டார்ஸ் ஏற்றோம். Yeah, top floor. Top floor. Okay, one with the star. Beautiful. City view or sea view? See you. Sea view. ஐ லவ் சிட்டி வியூ. அப்பதான் பிசினஸ் நடக்கும். பட் ரிலாக்ஸ்க்கு சி. Sea view. Okay, நீங்க sea view. I could have guessed that. Big balcony or big living room? ரெண்டும் சொல்ல முடியாது. ஒண்ணே சொல்லுங்க. எனக்கு வீட்ல இருக்கணும் balcony. Okay. பால்கனியா? ஏன் சொல்லுங்க. அங்க இருந்தா ஸ்டார்ஸ் பார்க்கலாமா? உலகம் ஃபுல்லா இன்னும் சாதிக்கிறது நிறைய இருக்கும்ங்கறத பால்கனில இருந்து ஃபீல் பண்ணலாம். ஓகே, நீங்க ஏன் பிக் லிவிங் ரூம் சொல்றீங்க? வீட்ல balcony. Fair enough. லிஃப்டா ஸ்டேர்ஸா? உண்மையா சொல்லுங்க. என்ன சொல்லுமா? ஒண்ணே ஒண்ணுதான் சொல்லுங்க. லிஃப்ட். ஆமா, டாப் ஃப்ளோர் எடுத்துட்டு ஸ்டேர்ஸ்னா அப்புறம் எப்படி? கமல் சார்? Downstairs. ஆ? Exercise பண்ணுவோமா? அதான் அவ்வளவுதான். அதுதான் உங்களுடைய டே கார்டியோ. ஓகே. ஜிம் in the building or gym outside? என்ன சொல்லுமா? ஒண்ணே ஒண்ணு. ஜிம் இன் தி பில்டிங். இந்த building. அந்த amenities உங்களுக்கு வேணும். ஓகே. நீங்க சார் ஜிம் in the building ஆ outside ஆ? Gym வெளிய போகுது. அதான் நீங்க ஸ்டேர்கேஸ் சொல்லிட்டீங்களே, அதுக்கப்புறம் எதுக்கு ஜிம் அப்படின்றீங்களா? போவீங்களா சார்? பரவாயில்ல. ஏன்னா நாங்களாமே உங்களுடைய பாடியை எப்படி ஹெல்த்தியா ஃபிட்டா இருக்கும், அதனால அந்த பிளெஸிங் எப்பொழுதுமே ஃபிட்டா ஓகே. லாஸ்ட் 3 ஸ்மார்ட் ஹோம் ஆர் சிம்பிள் ஹோம்? ஹலோ ஸ்மார்ட். நீங்க சார்? அண்ட் யூ லவ் டெக்னாலஜி. ஸ்மார்ட் ஹோம். ஸ்மார்ட் பண்ணல. நான் பண்ணிடுறேன் சார். அதான் மைனஸ் ப்ராஜெக்ட். நான் பண்ணிடுறேன். தி பெஸ்ட் டெக்னாலஜி என்னால கொடுத்துறேன். பெஸ்ட். சார் ஆங்கருக்கும் என்னோட இது சொன்னீங்கன்னா இந்த மயிலாப்பூர் கிட்ட ஒரு தனி அவுட் ஹவுஸ். ஓகே. லொகேஷன் ஆர் சைஸ்? லொகேஷன் ஆர் சைஸா? If you have to pick one of the two, the right location or the right size? ஃபர்ஸ்டே உங்ககிட்ட அந்த கேள்வி கேட்டேன், நீங்க லொகேஷன் தான் சொன்னீங்க. அது தெரியாம அவரும் சொல்லியிருக்காரு, இங்கே சீட் எனக்கு தெரியுது. ஓகே. அண்ட் உங்ககிட்ட கேட்ட அதே கேள்வி கேட்கிறேன். ஹோம் அப்படிங்கிறது, வீடு அப்படிங்கிறது அசெட்டா இமோஷனா? Emotion. பியூட்டிஃபுல். அண்ட் இந்த ஒரு ஹாப்பி இமோஷனோட இந்த Q&A செஷன் நம்ம வந்து முடிச்சுக்கலாம். பியூட்டிஃபுல். Big round of applause. Come on. A thunderous round of applause once again. உங்களுடைய உங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். All the very best, sir. All our love to you always. நீங்க எந்த ப்ராஜெக்ட் பண்ணாலும் the entire force of all the Tamilians in the world, all the Indians all over the world, Binani, we're standing in united support. We love you so much and please, உங்களுடைய ட்ரீமை நீங்க அசெப்ட் பண்ணி கான்கர் பண்ணுங்க with his support, with his partnership. Big round of applause one more time, ladies and gentlemen.